கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறு பெற்ற நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இடத்துல எங்களை போன்ற மக்களை அழைத்து ஊக்கப்படுத்துவதற்காக இந்த சபையாருக்கும் ஊழியருக்கும் இங்கே கூடியிருக்கிற யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரு உயர்வான இடத்துல தேவ செய்தியை அளிக்கும்படி மிகப்பெரிய மாபெரும் ஒரு பணி அல்லது வாய்ப்பை கொடுத்த ஊழியரையும் சபை குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம தேவனுடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் வேத வசனங்களை தியானித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருக்கென்று கொடுப்போம். இந்த கொடுப்போம்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கொடுப்போம் அப்படின்னாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், காணிக்கை பகுதி தான் போல, அதை பற்றி தான் பேசுறாங்க போல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னானே, சரி காணிக்கை பகுதி பேசுவதற்கு தூரத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருக்கென்று கொடுப்போம். நம்ம கிட்ட என்ன இருக்கின்றது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். காசு பணம் தவிர நம்மிடம் இருக்கக்கூடிய தாளந்துகளை, திறமைகளை நாம கர்த்தருக்கென்று கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அதை நாம் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தங்களிடம் இருப்பதை கர்த்தருக்கென்று கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். எதையெல்லாம் கொடுத்தார்கள் அவர்கள்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நிலத்தை கொடுத்தார்கள், இல்ல பணத்தை கொடுத்தார்கள். பொருந்து மக்கதோனியா சபையார் அதிகமாய் காணிக்கையில கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை தவிர மனிதர்களுக்கென்று சில ஆசீர்வாதங்கள், சில திறமைகள், சில வாய்ப்புகள், இல்லை சில கிஃப்ட் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருக்கென்று நாம பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். சில பேருக்கு நல்லா போதிக்க தெரியும், அதை தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். சில பேருக்கு நல்லா புத்தி சொல்ல தெரியும். ரெண்டு வேற வேறன்னு வசனம் சொல்லுது. போதித்தல், புத்தி சொல்லுதல் ரெண்டு வேற வேறன்னு. அதை கர்த்தருடைய நாமத்துக்கென்று நாம மகிமைப்படுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும். சில பேருக்கு நல்லா பாடுவாங்க, பாடக்கூடிய திறமை இருக்கிறது. அதை நாம கர்த்தருக்கென்று நாம பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேருக்கு நல்லா பேச தெரியும். பர்னபா அப்படிங்கிறவருக்கு பேரு என்னன்னா, ஆறுதலின் மகன் அப்படின்னு பேரு பர்னபாவுக்கு. அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, அல்லது நம்ம கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்தா, என்னமோ தெரியலப்பா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் மனசுக்கு ஏதோ ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் போல. அதனாலதான் பர்னபாவுக்கு ஆறுதலின் மகன் அப்படின்னு பேர். இது வழக்கத்துல நம்மளும் சில பேரை நம்ம இப்படி பார்த்திருப்போம். உண்மையிலே உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆறுதலா இருக்கு மனசுக்கு, தெரியல, சரி ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உங்களை அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கு, அல்லது பேசணும் போல இருக்கு, உங்களுக்கு என்னுடைய பிரச்சனைகளா இருந்தாலும் குறைகளா இருந்தாலும் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுக்கான சஜஷன் அல்லது ஊக்கப்படுத்துதல் அல்லது வசனங்களை சொல்லி நம்முடைய ஆத்மாவை, சோர்ந்து போன ஒரு ஆத்மாவை மறுபடியும் உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மில் அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு தாளந்து திறமைகளை தேவன் கொடுத்திருக்கலாம். இதையெல்லாம் நாம தேவனுக்காக பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில விஷயங்களை நாம இந்த வேதத்தின் அடிப்படையில நாம பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையில அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னிடத்திலே என்ன இருந்ததோ அதை கர்த்தருக்கென்று கொடுத்தார். பேதுருகிட்ட என்ன இருந்துச்சு? பெரிய பணக்காரர் அவரு கிடையாது. அவர் சர்வசாதாரணமான
ஒரு மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்கள். அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா அப்படின்னாங்க. பெருசா ஒன்றும் திறமை, ரொம்ப பயங்கரமான திறமை இருக்கிறவங்க அல்லது படித்தவர்கள் இல்லை, அல்லது பெரிய பயங்கரமான ஒன்றுக்கு மேற்பட்ட பாஷைகளை பேசுகிறவர்கள் அப்படிலாம் கிடையாது. என்ன பேரிடத்திலே இருந்தது அதை அவர் தேவனுக்கென்று கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார், அல்லது மக்களுக்கு அநேக விஷயங்களை அவர் பகிர்ந்து கொடுத்தார். என்ன அவருக்கு இருந்தது அப்படின்னா, முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையாருக்கு அற்புதம் செய்யும் வரம் அது இருந்தது. அது பேதுருவிட்ட இருந்தது, மற்ற அப்போஸ்தலர்கிட்ட இருந்தது. இந்த அற்புதம் செய்யும் வரத்தை, அந்த கிஃப்ட், அதை பயன்படுத்தி அநேகரை சபைக்குள்ளே கொண்டு வந்தார், ஆதாயப்படுத்தினார். அதை வச்சு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்ப ஒரு நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியை அலங்கார வாசலிலே கொண்டு வந்து தினமும் வைப்பாங்க. இந்த கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது எது அப்படின்னா, இந்த டேபிளை கொண்டு வந்து வைப்பாங்க, இந்த சேரை கொண்டு வந்து வைப்பாங்க, இதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. யாராவது ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி அவர்களை கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படின்னா அது வேற மாதிரி, அவரால் எந்த விதத்துல இயங்க முடியாதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த வசனம் அங்க என்ன சொல்லுகிறதுனா, கொண்டு வந்து வைப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இது கொண்டு வந்து வைக்கும்போது பலவிதமான வாசல்கள் இருக்கு. அதுல அலங்கார வாசல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் இருக்கு. சில வசனங்களை நாம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1-9 நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கும் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இந்த வைப்பார்கள் அப்படின்னா என்னது? வேற ஏதோ பொருள் கொண்டு வந்து வைக்கிற மாதிரிதான். அவர் அந்த மாதிரிதான் அவருடைய நிலைமை இருக்குது. கொண்டு வந்து வைப்பார்கள் அப்படின்னு எதுக்காக கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிறதோ வசனம் சொல்லுது. எதுக்காக அவர் கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிற. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். எல்லார்கிட்டையும் அதான் கேட்கிறாரு, இவர்கிட்டையும் என்னது அதான் கேட்கிறாரு. ஏன்னா அவரால் அதுதான் முடியும். அப்பதான் பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு பாங்க, என்கிட்ட யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இதான இயல்பு. எல்லாரையும் நோக்கி பார்க்கிற மாதிரி தான் என்னது, அவங்க நோக்கி ஏதாவது காசு போடுவாங்க. அந்த காசு அவர் செலவு ஒண்ணு போடுறது கிடையாது. அந்த காசு அவர் போய் நகை கடையில் போய் வெள்ளியும் பொண்ணும் போடுறாங்க அப்படின்னா நகை கடையில் போய் அவர் அடங்க வச்சு எதுவும் செலவு பண்ண போறாரா? கிடையாது. அதை அவங்க வீட்டாட்டு கொண்டே கொடுத்துருவார். கொடுத்தாதான் அவருக்கு சோறு. அந்த நிலைமையில தான் இருந்தது. அப்ப ஏதாவது தருவாங்க போல அப்படின்னு எங்களை நோக்கி பாரு அப்படின்னு சொன்னோடனே ஏதாவது தருவாங்க போல அப்படின்னு. அப்ப வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, அப்புறம் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இததான் இப்ப இததான் நாம் பேசு. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நம்மிடம் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் இருப்பதை கர்த்தருக்கென்று கொடுப்போம். கர்த்தருக்கென்று கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. நன்மை செய்கிறதுன்னு சொன்னாலே என்ன நம்ம நினைக்கிறோம்? அதானா? இல்ல, பல்வேறு வகையான நன்மை இருக்கிறது. அப்ப இவர்கிட்ட என்ன இருக்கு? அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வல்லமை இவற்றை இருக்கு. என்னிடத்தில் நீ எதிர்பார்க்கிற மாதிரி வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஏன்ட்ட என்ன இருக்கு? நானே யாராவது எனக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ணா பரவாயில்லைங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாம கடவுள் யாரையுமே என்ன செய்யல,
படைக்கவில்லை, ஏதாவது ஒன்று இருக்கிறது. அப்ப இவர்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லை, காசு பணம் இல்லை, பயங்கரமான என்னது மொழி அறிவு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிலாம் இருக்காருன்னா இல்லை, அப்படிலாம் என்னிடத்தில் இருக்கிறதே உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி நசரேயனாகி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டான். விளைவு என்ன? விளைவு என்ன? அவன் எழுந்து நின்று குதித்து நடந்து நின்று, எப்படி பயங்கரமா வசனம் சொல்லுது. அவன் குதித்து வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவளோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இது நடந்தது உண்மைதானா, நிஜம்தானா அப்படின்றத அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நிக்கிறாரு, குதிக்கிறாரு, நடக்கிறாரு, மறுபடியும் நடக்கிறாரு, நிக்கிறாரு, குதிக்கிறாரு. கரெக்ட் நான் சொஸ்தமானேன் அப்படின்றார். அப்ப அவரிடத்துல உள்ளதை கொடுத்ததுனால அவர் சௌக்கியமானார். அது மாத்திரமா? அது மாத்திரம் கிடையாது. அவர் ஒரு ஆள் மாத்திரம் சுகமானாரா? அது மட்டும் இல்ல, எல்லாரும் சபையெல்லாம் இவரு அந்த பையன் இந்த ஆள் அலங்கார வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு வந்தானே, எப்படி குணமான சொல்லி எல்லாரும் சாலமோனுடைய மண்டபத்திற்கு அல்லது தேவாலயத்திற்கு அந்த மண்டபத்துக்கு ஓடி வர்றாங்க. எப்படி குணமானா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னுடைய சுய வல்லமையினாலதான் நான் இதை செஞ்சேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பேச தொடங்குறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 இந்த வசனத்துல பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுயேட்சையினாலாவது சக்தியாலாவது எங்கள் சுய பக்தியாலாவது இவரை நடக்க பண்ணணும் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சு எப்படி ஏன் என்ன அப்படின்னா, நீங்க சிலுவையில் அடிச்சுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலே தான் இவர்களை நான் குணமாக்கினேன், என்னோட பலம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். இப்படியே ஃபுல்லா பேசி வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க முடிவு வரும். பாத்தீங்களா என்ன சொன்னாரு பேதுரு? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்கிட்ட என்ன இருக்கோ அதை உனக்கு தர்றேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட என்ன இருந்தது? அற்புத அடையாளம் செய்யும் வல்லமை இருந்தது. அதை பண்ணதுனால அவர் குணமானார். அவர் குணமானதை கண்டு நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் வந்ததுனால வசனத்தை போதிச்சனால ஏறக்குறைய 5000 பேர் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்தார்கள். நம்ம ஒவ்வொருத்தருமே சபைக்கு நாம எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறோம், என்கிட்ட இருக்கிறதை நான் என்னன்னு எதை எந்த வகையிலே நான் சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்டா அற்புத அடையாளம் செய்யற வல்லமையா இருக்குது? இல்ல. ஏன்டா காசு பணமா இருக்குது? இல்ல. ஏன்ட்ட என்ன அவ்வளோ பயங்கரமா ஞானம் புத்தி அதெல்லாம் இருக்கா? இல்ல. எதுவுமே இல்லாமல் தேவன் நம்மளை படைச்சிருக்க மாட்டார். ஏதாவது ஒன்றை வைத்திருப்பார். அது என்ன அப்படிங்கிறத பார்த்து நாம் அதை சபைக்கு உபயோகப்படுத்துறவர்களாக நாம இருக்க வேண்டும். முதல்ல அது நமக்கு தெரியல அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அதை கேட்க வேண்டும். ஐயா, நான் எப்படி சபைக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும்? சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோ அருமையா என்னது விண்ணப்பங்களை ஜெபங்களை அவ்வளோ அருமையா ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அது அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாளந்து, ஒரு திறமை. அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதனால நம்மை நாமே குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இரண்டாவது ஒரு உதாரணத்தை நாம பார்ப்போம். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். அதுல ஒருத்தவங்க எளிய ஒரு சகோதரி இருப்பாங்க, எளிமையான ஒரு சகோதரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தா என்னும் பேருடைய ஒரு சிஷ்யி இருந்தார். சரி. அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். அவங்க
ரத்தாம்பரம் விற்றவர்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கா. பெரிய பயங்கரமான இல்லை, அந்த காலத்தில் ரத்தாம்பரம்ங்கிறது மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு அந்த உடையில் வச்சுக்குவாங்க போல. அப்படி ஒரு தங்கம் வெள்ளி அதுக்கு ஒப்பான ஒரு விஷயம். அது மாதிரி பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுதா? அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் என்னன்னா தைக்கிற திறமையும் துணியும் கொஞ்சோண்டு நூலும் ஊசி தான் இருந்துச்சு. அவங்க அதை வச்சு என்ன செய்ய முடியும்? பெரிய கோட்டை கட்ட முடியுமா என்ன? அந்த வசனத்தை நீங்க 42 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருந்தது? 39 இருந்து வாசிப்போம். என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காங்க, துணி தைச்சு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய குறைவுள்ளவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, விதவைகளுக்கு அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? துணிகளை தச்சு கொடுத்துருக்காங்க. இதான் அவங்க செஞ்சது. இப்ப திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மரணம் அடைந்து விட்டார்கள். நம்ம நல்லவங்களா, பிரயோஜனம் உள்ளவங்களா, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எப்போ நிறுவனம் ஆகும் அப்படின்னா, நம்முடைய கடைசி சூழல் அதுல எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் என்னது இந்த பூமியில இவர் எப்படி வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சில பேர் இறுதி முடிஞ்சு வச்சு அப்படியே ரைட் அப்பா எப்பா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். எப்பா இப்போவாது முடிஞ்சுதே, சீக்கிரமா என்ன செஞ்சிருவோம் இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமை, சீக்கிரமாக அடக்கம் செய்து விடுவோம் அப்படின்ற நிலைமை. ஒரு 4 பேர், அதிகபட்சம் 10 பேர் தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னா பூமியில அவர் அப்படிதான் வாழ்ந்துக்காருன்னு அர்த்தம். ஆனா சில பேருடைய மரணத்திற்கு நிறைய பேர் கலந்துக்குவாங்க, செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ அவர் காலத்துல எப்படிலாம் நன்மை செஞ்சாரு தெரியுமா, இன்றைக்கு நான் இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கேன்னு சொன்னா இந்த பூமியில கடவுள் எனக்காக அவரை பயன்படுத்தினார், அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நிறைய பேரு அவங்க செஞ்ச நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி 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 அவங்களுடைய அந்த மரண காலத்துல அந்த ஒரு நபர் அப்படின்னா அவர் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு அவர் செஞ்ச நன்மைகள்லாம் சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த அம்மா இறந்து போனாங்க. இந்த அம்மா இறந்து போனதுக்கு பிறகு எல்லாரும் சபையில எல்லாரும் வருத்தப்படுறாங்க, இது பண்றாங்க. உடனே பேதுரு பக்கத்துலதான் இருக்கிறாருன்னு தெரிய வருது. உடனே கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து என்ன நடக்குது பார்ப்போம். இப்ப படிப்போம் 39. அவர் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவரை நேர்மைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவையில் எல்லாரும் அழுது சொற்கால் தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவரை சூழ்ந்து. என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. விதவைகள் எல்லாரும் அழுது. இவங்க எப்படிப்பட்ட சகோதரி தெரியுமா? எங்களுக்கெல்லாம் எவ்வளவு உபயோகமா இருந்தாங்க தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் கடவுள் இவங்களை எடுத்துக்கிட்டாங்களே, இன்னும் அநேக காலம் உயிரோடு இருந்தா எங்களை போல அநேகருக்கு இவங்க ரொம்ப பிரயோஜனமா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. எங்களுக்கு இந்த ட்ரெஸ் இவங்க தச்சு கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த துணி இவங்க தச்சு கொடுத்தாங்க, இவங்க கொடுத்ததுதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சபையில் இருக்கக்கூடிய குறை உள்ளவர்கள், விதவைகள் எல்லாரும் சொல்லி பேதர்கிட்ட அவ்வளவு வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க? அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? தைக்கிற திறமை இருந்துச்சு, அவங்கள்ட்ட ஊசி இருந்துச்சு, அவங்கள்ட்ட நூல் இருந்துச்சு, பெரிய மாளிகை இருந்துச்சு, பண வசதி பயங்கரமா இருந்துச்சுன்னு வசனம் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நாம சொல்லிக் கொள்கிற விஷயம் எல்லாம் நம்மிடம் என்ன இருக்கிறது. எப்பயுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லி 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 பழகிட்டோம். ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லை இல்லை அப்படின்னு. இல்லை, என்னை ஆண்டவர் ஏதோ ஒரு பிரயோஜனத்திற்காக படைத்திருக்கிறார், அது என்னங்கிறத கண்டறியும் ஞானத்தை அவரிடத்திலே கேட்டு நாம் அவருக்கும் அவருடைய ராஜ்யமாகிய சபைக்கும் பிரயோஜனமா இருப்பேன் அப்படின்னு நாம நம்புகிறவர்களா இருக்கும். 2 பேரை பார்த்தேன். இப்போ ஒன்று பேதுருவை பார்க்கும் பொழுது அவரிடத்துல என்ன இருந்தது? அற்புத அடையாளங்கள் செய்யும் வல்லமை அந்த முதல் நூற்றாண்டுல இருந்தது. அதை பயன்படுத்தி ஒருத்தரை குணமாக்கினார். 5000 பேர் கிறிஸ்துக்குள்ள வந்தாங்க. டேக் அப்பா, இவங்க கிட்ட
தைக்கிற திறமை இருந்துச்சு. இதை பயன்படுத்தி நிறைய விதவைகளுக்கு இவங்க ஆறுதலா இருந்தாங்க. இவங்க ஏன் மரணம் அடையணும், அதுக்குள்ள இவங்க இன்னும் இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே, அநேக நாள் இருந்து அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. பூமியில சில சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். நம்முடைய நிலை என்ன? ஒவ்வொரு பரிசுத்த முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் ரோமர் புத்தகத்தில் எழுதியிருக்கு. முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமா இருக்கிறது. இதை பார்த்து பார்த்து நாம் பயனடையும்படிக்கு அல்லது மாற்றிக்கொள்ளும்படிக்கு போதனையாக இது எழுதப்பட்டிருக்கிறது. நாம மாத்திக்கணும், இதை பார்த்து பார்த்து நம்ம நம்மளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. என்கிட்ட என்ன இருக்கு, என்ன திறமை இருக்கிறது, நான் எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமா இருப்பேன், நான் எப்படி அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமா இருப்பேன் அப்படிங்கிறத நாம் நினைத்து நம்மை தேவ சமூகத்திலே பிரயோஜனப்படுத்துவோம். மூன்றாவது, இவங்க பக்கமா உட்கார வச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து போதிப்போம், இல்ல கொரிந்தியர் எடுத்து போதிப்போம், இல்ல அற்புத அடையாளங்களை செய்வோம், ஏதாவது செஞ்சாங்களான்னா இல்ல. உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தாங்களான்னா இல்ல, அதெல்லாம் செய்யல. அது மாதிரிலாம் பைபிள்ல இங்க இல்ல. இவங்க செஞ்சதுனால விதவைகள் எல்லாரும் அழுது அவங்கள தேடினாங்க. யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 27 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவன் முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இது இவங்கள்ட்ட இருந்துச்சா இல்லையா? இந்த மாசில்லாத சுத்த பக்தி இவங்க கிட்ட இருந்தது. இதனுடைய விளைவு என்ன? அநேக விதவைகளை இவங்க ஆதரிச்சாங்க. அவர் அவரிடத்துல பேதுருவிடத்துல உள்ளதை கொடுத்ததுனால அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. 5000 பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. விளைவு, இவங்க தன்னிடத்துல உள்ளதை கொடுத்ததுனால அநேக விதவைகள் இவர்கள் மூலமாக ஆதரிக்கப்பட்டார்கள். என் மூலமாய் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என் மூலமாய் எத்தனை பேர் ஆதரிக்கப்படுகிறார்கள்? எந்த வகையில் நான் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன்? இதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அதே 9 அதிகாரம் 42 வசனத்தை நாம வாசிப்போம். பார்த்தீங்களா? சரி. அப்புறம் மூன்றாவது ஆள் விசுவாசம் ஆனார்கள். அப்புறம் இவர் ஒரு கேரக்டர். சீமோன் என்கிற தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டில் ஒரு 5 நாள் அப்படின்னு போட்டிருக்கா, அநேக நாள் தங்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள். முதல் நாள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா, 2வது நாள் எப்படி இருக்கும், 3வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்றது சரி நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஆனால் இங்கே அநேக நாள் தங்கினான். இந்த பேதுரு அநேக நாள் தங்கினான் அப்படின்றது. அப்ப இவருக்கு என்ன திறமை இருக்கிறது அப்படின்னா உபசரித்தல். ஒரு அதான் சொல்றேன்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். உடனே நம்ம என்ன பண்றோம்? பாக்கெட்ல இருந்து கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னது நாம நினைக்கிறோம். அது இல்லை. அவர்கிட்ட அற்புத அடையாளங்கள் செஞ்சிருது. இவங்க கிட்ட தைக்கிற திறமை இருந்துச்சு. இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா உபசரிக்கிற திறமை இருந்தது. முகம் சுழிச்சிருந்தாதான் பேதுரு கிளம்பிருப்பாரா இல்லையா? சரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாள் தங்கினான் அப்படின்னு. இந்த உபசரித்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அதுவும் வேணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 பார்த்தீங்கன்னா அந்த சூழலை நம்ம பார்க்கலாம். அதுவும் தோல் பதனிடுகிறத பத்தி லேவியராம் புஸ்தகம் 11 அதிகாரத்துல கொஞ்சம் விவரமா போட்டிருக்கோம். அது எப்படி இருக்கும், என்ன தொழில், எப்படி என்ன, அது ரொம்ப அதை பத்தின விவரங்களை நாம
லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். 39-40. லேவியராகமம் 11, 39-40. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் சென்றால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீர்க்கப்படுவான். பாருங்க, அந்த தொழில் தான் அவர் செஞ்சு வந்திருக்கார். ஆனா அவர்கிட்ட என்ன குணம் இருந்திருக்கு? அவர்கிட்ட உபசரிக்கிற குணம் இருந்திருக்கு. நம்முடைய சூழல் என்னவா இருக்கிறது? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஈசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவார் என்று ஐயாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லியிருக்கு? அதாவது பயங்கரமா உபசரிச்சு பயங்கரமா விருந்து பண்ணி இல்ல பயங்கரமா ஒரு பெரிய அளவுக்கு பண்ணாதான் அதுக்குரிய பலன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதுக்குரிய பலனை அடையாமல் போக மாட்டார்கள். இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில்ல வரும்போது முதல்ல உள்ள வந்த உடனே யாரு புது ஆளா இருக்கு, யாரை பார்க்க வர்றீங்க, என்ன விஷயம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வந்த உடனே என்னது, வெயிலா இருக்கு, தண்ணி குடிப்பா, மோர் சாப்பிடுறியா, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு அவர் குடிச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுறதுக்கு அப்புறம் யாரை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன அவங்க பைபிள் படிச்சாங்களா என்ன? அவங்க பக்கம் பக்கமா கிடைச்ச அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் இல்ல அப்படின்லாம் படிச்சாங்களா? இல்ல, அதெல்லாம் படிக்கல. ஆனா அவங்களுக்கு இயல்பாவே என்னது, அந்த குணமானது இருக்கிறது. சில பேருக்கு அந்த குணம் இருக்கும். உபசரிப்பு அப்படின்றது ரொம்ப அந்த குணத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருத்தர் எபிரேயர் 13:1-2 வாசிப்போம். பாருங்க, அதையும் பாருங்க. அதாவது இப்போ சபை கூடி வருகிறது விட்டு விடுறது போல சிலர் விட்டு விடுறது போல நாம விட்டு விடாம இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னு சொல்லு வசனம். ஒருவரை ஒருவர் கவனித்து, அது வாசிப்போம் நம்ம 24-25 10 24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். சரி, இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்குது இந்த ஒரு வசனத்துல மட்டுமே. ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னா எப்படிலாம் கவனிக்கிறது? ஏன் தினம் லேட்டா வர்றீங்க? ஏன் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வர்றீங்க? ஏன் ஒரே ட்ரெஸ் போட்டு வர்றீங்க? தனியா கூப்பிட்டு என்னது, உங்களுடைய குறைவு என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்கள் முகத்துல என்ன இல்லை, உங்கள் முகத்தில் களையே இல்லையே, ஏன் என்ன விஷயம்? சபைக்கு வர்றதே எதுக்குத்தான்? ஆறுதல் பெறும்படிக்கு, சமாதானம் பெறும்படிக்கு தான் வருகிறோம். அப்போ உங்க முகத்துல வந்து ஒரு ஒரு களை இல்லை, சோர்வா இருக்கீங்க, உங்களுடைய முகத்திலே ஏதோ வறுமை அல்லது ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். போன வாரம் சீக்கிரமா வந்தீங்க, இந்த வாரம் வரல, 2 வாரம் வரல, அதுக்கப்புறம் வந்திருக்கீங்க. இப்போ ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அவங்க கிட்ட என்ன குறைவு இருக்கு அப்படின்னு பார்த்து அதற்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்புறம் பார்த்துங்க, சபையில சம்மந்தப்படாதவங்க யார் வந்தாலும் அவங்களை நம்ம என்ன செய்யணும், உபசரிக்க நாட வேண்டும். வாங்க, நம்ம அவங்க கிட்ட நம்ம பேசும்போதே என்னது, இனிமேல் இந்த சபைக்கு தான் நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கணும். நம்மளா பேசிட்டு இருக்கிறோம், நம்மளா இங்க பேசிட்டு இருக்கிறோம், ஒரு 4 பேர் வெளியில இருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களை யாருமே கண்டுக்கலன்னு வச்சுக்குவோம். யாரும் கண்டுக்கவே இல்லை, யாரும் உங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசல. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க, என்ன அப்படியா சபை, அதெல்லாம் கேட்கவே இல்லைன்னா மறுவாரம் அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க.
நம்மகிட்ட என்ன இருக்கு? 3 பேர் சொன்னேன். 3 பேர்கிட்ட என்னென்ன வித்தியாசமான ஒரு சூழல் இருந்தது. இவர்கிட்ட அற்புதம் செய்யற வல்லமை இருந்துச்சு, அவங்க கிட்ட தைக்கிற திறமை இருந்துச்சு, இவர்கிட்ட உபசரிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. சில பேர் அதான் சொன்னேன், வந்தோடனே புதுசா பார்த்துட்டாலே என்னது, பழையவர்களுக்கு போய் விஷ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போய் புதியவர்களை பார்த்து தனியா போய் உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன செய்றீங்க, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த சபையில கலந்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருந்துச்சா அப்படின்னு அவங்கள நலம் விசாரிக்கும் போது, நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்களுக்கு வருமானம்லாம் போதுமானதுக்கு வருதா, உங்களுக்கு பசங்க எத்தனை இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஒரு கரிசனையா விசாரிச்சோம்னாலே அவங்களுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு நம்ம கிட்ட நிறைய அவங்களுக்கே பேசலாம்னு தோணும். அப்புறம் நாளடைவில் வெறுமனா வசனத்தை சொன்னால் நம்ம எல்லாரும் வசனத்தில் அதுவும் எப்படி இருக்கும், உங்கள் வசனம் உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாவினாலும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல அப்படின்னு வரும் இல்லையா, கிரியையினாலும் என்னது, உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எல்லாமே இருக்கு, ரெண்டுமே வேணும். நீ கிரியை இல்லாம உன் விசுவாசத்தை காமி, நான் கிரியையோடு கூட என் விசுவாசத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டுமே என்னது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், நல்லதுதான். ஆனால் கிரியையோடு கூட அவன் விசுவாசம் முயற்சி செய்தது அப்படின்னு இருக்கு. உன் பையன்தான் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாரு, குடுன்னு சொன்னார். குடுப்பியாலும் கேட்கல, குடு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி என்னது, இத்தனை வயசுல எனக்கு இது தேவன் குழந்தைய கொடுத்தாருன்னா இன்னொரு குழந்தைய கொடுக்க மாட்டாரா, அல்லது இவனே வெட்டி 2 துண்டா போட்டாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்பா இருக்கும், எல்லாமே உண்டு அப்படின்னு விசுவாசித்தான். அதனாலதான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டுமே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தான், வர்றவங்க தான். புதுசா ஒருத்தர் இப்ப இன்னைக்கு கூட சொன்னாங்க, புதுசா நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்க வீட்டுல ஏதோ சம் ப்ராப்ளம், அவங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு. அப்ப அவங்க இப்ப கேள்விப்படும் போது, ஆட நம்ம வந்திருக்கோம், நம்ம இப்பதான் வந்துட்டு இருக்கோம், நமக்காக நேசிக்கிறாங்க, நம்ம நேசிக்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க, நம்மளை நினைக்கிறாங்க இல்லை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிதான் மக்களை சேர்க்க முடியுமே தவிர திடீர்னு மத்தேயுவை பாருங்கள், கலாத்தியரை பாருங்கள், எபேசியரை பாருங்கன்னா பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுல எல்லாம் நல்லாதான் சொல்லியிருக்கு, வேதவசனங்கள் தேவ ஆவியால் ஏகப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது, கரெக்டா அதெல்லாம். ஆனா அதை மட்டும் சொல்லிட்டே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம், கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னா, பாவமா ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா, புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க யாருன்னு முதல்ல அவங்களை போய் விசாரிக்கணும். இல்லை அதுவுமே எப்படி இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுறது, அதுக்கு தானே சபை ஊழியர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்து பாருங்க. ஆளாளுக்கு பேசும்போது தான் என்னது, அடடா ஆளாளுக்கு போய் பேசும்போது எல்லாரும் எப்படி நம்மளை நேசிக்கிறாங்க, அடடா அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க இன்னொரு தடவை அந்த சபைக்கு போகணும், மறுபடியும் எப்போ கூடுவீங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கணும். இது ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த டாக்டர்ஸுக்கு அடுத்தபடியா சில பேர் அவங்க நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தான் தருவார், எழுதுவார். மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறதோ இல்லை ஊசி போடுறதோ இதெல்லாம் யாரு தான்? ஆமா, அவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மாத்திரை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடணும் அப்படின்னு கேட்டா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி, என்னது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கே, வேண்டாம் ஊசியெல்லாம் வேண்டாமா, இல்ல டாக்டர் போட சொல்லிருக்காரு போட்டு நீ வாங்கிங்க அப்படி. அவங்க பேச்சே எப்படி இருக்கும், அப்படியே டாக்டர் ஒரு விதமா பேசுவார், பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சல்டிங் ஃபீஸ் சொல்லி எப்படியும் ஒரு 500 ரூபாய் பக்கம் வந்துடும். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எது வேணும் அப்படின்னா, ரொம்ப பலவீனமா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு உபசரிச்சு வாங்க உட்காருங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, யார் சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, முதல்ல நீங்க மனசை தைரியமா இருங்க, அப்படி இப்படி பேசி இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க எழுதியிருக்கேன் அப்படி. அதே மாதிரி அவங்களும் கரெக்டா அதை எடுத்து அப்படி அவங்கள கூப்பிட்டு பவியமா உட்கார வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்தணும். அப்பதான் என்னது, இன்னொரு தடவை நல்லா எல்லாரும் நல்லா இன்னைக்கு அதுக்கெல்லாம் விளம்பரம் வந்துருச்சு நிறையா. ஸோ உபசரித்தல் அப்படிங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு திறமை, அது சபைக்குள்ளே இருக்க வேண்டும். அது யாருக்கு இருக்கு, எனக்கு இருக்குதா, இது நம்மளே தான் என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மிடம் உள்ளதை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நல்ல வெயில் போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரிட்ட கேட்கும்போது இந்த அம்மா வந்து, தண்ணியா? நான் நம்ம ஊர் முறைப்படி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இனங்க, என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுனதுக்கப்புறம் அவர் பேசினாரு. அது ஆவிக்குரிய டைலாக்கா பேச்சா அது போச்சு. அப்ப அவர் ஆவிக்குரியவர், அவர்தான் ரட்சகர், அவர் மூலமா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே குடத்தை வச்சுட்டு போய் ஊரா போய் சொல்லிட்டாங்க. நான் ஒரு பெரிய ஒரு மனுஷனை பார்த்தேன், அவரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்றாரு, உண்மையிலேயே அவர் தான் கிறிஸ்துவா, வந்து பாருங்கன்னு ஊரவே கூட்டிட்டாங்க. அவங்களுக்கு அந்த திறமை இருந்திருக்கு. நான் யாரு, எனக்கு என்ன திறமை இருக்கு, நான் எப்படி சபைக்கு பயன்படுவேன், இதைதான் நாம் நினைக்க வேண்டும். என்னால் சபைக்கு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாம் நினைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சபைக்கு பிரயோஜனமா இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க, இந்தியா என் தாய்நாடு, இல்ல இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தவர். அந்த உறுதிமொழி அன்னைக்கே மறந்துடுவோம். அதுக்கப்புறம் அப்போ நாம சபையில ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சபைக்கு இந்த வகையில் பிரயோஜனமா இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படிலாம் இருந்தோன்னு சொன்னா சபை ரொம்ப வேகமாக வளர்ச்சி. எல்லாரும் இணைந்துதான் அக்டோபர் மாதம் 12ஆம் கருத்து எல்லாரும் இணைந்துதான். சில பேர் ப்ரோக்ராம் பண்றதுல சிறப்பா பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ், அவங்களுக்கு அந்த திறமை இருக்கும். இவரை நம்பி ஒப்படைச்சா கிளீனா முடிச்சிருவார், ஒன்றும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் ஃபைனான்ஸ் கணக்கு பார்க்கறது அதெல்லாம் பயங்கரமா என்னது எல்லாம். யாருக்கு என்ன திறமை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம தான் கேட்டுக்கணும். 4வதாக ஒரு விஷயத்தை நாம் பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சீரிய ராஜாவின் துணைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய இருந்தான். நல்லா மகிமை நல்லா சொல்லியிருக்கு, பெருசா பேர் சொல்லியிருக்கு. அவன் அப்படி இருந்தா இப்படி இருந்தா சிறப்பா இருந்தான், பெரிய ஆளு, படைத்தளபதி அப்படிலாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா என்னது, ஆனா குஷ்டரோகியா இருந்தான். யாராவது வீட்டுல வச்சுக்குவாங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அப்புறம் சீரியாவில் இருந்த தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சரி, அப்புறம் அவர் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். நம்மளையே ஒருத்தர் அடிமையா புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். நம்மளை ஒருத்தர் ஒரு கைதியா கொண்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். கொண்டு போன அந்த நம்மளை கொண்டு வந்தாலே அந்த தலைவனுக்கு ஒரு மோசமான ஒரு வியாதி இருக்கணும். நீ கொண்டு வந்து இல்லையா, ஒரு வராம என்ன செய்யும் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படியே அவன் நினைப்பான், என்னைய போட்டு இவ்வளவு சித்திரவதை பண்ணி நான் என்னோட நாட்டுல நான் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பேன். கடவுள் இருக்கிறார் பாத்தியா, ஆமா அப்புறம் இப்படித்தான் உனக்கு வியாதி இருக்கும் அப்படின்னு நம்மளா தான் சொல்லிடுவோம். அவங்க சிறைபிடிக்கப்பட்டு வந்தவர்கள், அந்த சிறு பெண் சிறைபிடிக்கப்பட்டு வந்தவர்கள் எங்க இருந்து? இஸ்ரேல் தேசத்திலிருந்து. சீரியா அந்த நாகமான் மூலமாக சிறைபிடிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பேசாம இருந்திருக்கலாமா இல்லையா? அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் குணப்படுத்திடுவாருங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எதுக்கு நம்மளோட பெரிய ஆளு ஆத்தாடி நம்ம ஏதாவது சொல்லி, ஏற்கனவே நம்ம கைதியா வந்திருக்கோம், நம்ம சொல்லி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நம்மள ஏதாவது பண்ணி போடுவாங்க அப்படின்னு அமைதியா அவங்க இருந்திருந்தா என்ன ஆகுறது? அப்படிலாம் அவங்க இல்லை.
அவங்க சொன்னாங்க, அந்த அந்த படைத்தலைவனுடைய மனைவியிடத்துல அவங்க சொன்னாங்க, என் ஆண்டவன் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவரிடத்துல போனா குஷ்டரோகம் குணமாகும் அப்படின்னு சொன்ன. அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? அவங்க கிட்ட இப்படி ஒரு தகவல் அவங்களுக்கு தெரியும். அதை அவங்கள்ட்ட சொன்ன. நம்ம கிட்ட என்ன இருக்கு? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், நம் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்தார், நம் எல்லாருக்காகவும் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நாம சொல்லுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். விளைவு என்னாச்சு? விளைவு என்னாச்சு அப்படின்னா, அவர் மறுபடியும் அந்த படைத்தலைவன் அவர் தீர்க்கதரிசிட்ட போவாரு. தீர்க்கதரிசிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் குஷ்டரோகம் குணமாக்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. குஷ்டரோகம் இருந்தாலே யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, முகத்துல முழிக்க மாட்டாங்க. 10 அடி தள்ளி வரும்போது தீட்டு சொல்லிக்கிட்டே வரணும். அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சிறுமி சொன்னதை, இந்த சிறு பெண் சொன்னதை கேட்டு அவன் போனான், அவன் குணமடைந்தான். மிகப்பெரிய அந்தஸ்தா இல்லையா? மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு ஆறுதல். எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த அம்மா என்கிட்ட ஒண்ணுமே நினைச்சிருந்தா அவன் குணப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நான் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த குஷ்டரோகம் நீங்கி போயிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. வியாதியாவே தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அவங்க பெருசா எடுத்து நிறுத்தினாங்கலாம் கிடையாது. அதனால நமக்கு தெரிந்த விஷயங்களை, அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் பூமிக்குரிய விஷயமாக நல்ல விஷயமாக இருந்தால் அவைகளை மற்றவங்களுக்கு சொல்லி அநேகரை பயனுள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக, ரட்சிப்புக்கு ஏதுவானவர்களாக நாம் அவர்களை வழிநடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் சபைக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன். கைதியாய் சிறு பெண் அப்படி பண்ணாங்களே, ஒரு ஒரு சாதாரணமான தோல் பதனிடுகிற தொழில். அந்த தொழில் ரொம்ப, அது எப்படி சொல்றது, அந்த 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 அதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா, இப்போ கூட அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐயோ கொஞ்ச நேரம் மூக்கை பத்திட்டு தான் போகணும், அப்படி இருக்கும். அவங்க கிட்ட உபசரிக்கிற குணம் இருந்துச்சு. இவங்க கிட்ட எல்லா விதவைகளையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சு. ஏன்ட்டு என்ன இருக்கு? நான் தான் அதை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும், அவங்களுடைய திறமைக்கு பின்னாடி அதை அவர்கள் பயன்படுத்த நிமித்தம் மிகப்பெரிய விளைவு ஏற்பட்டிருக்குது. நான் தான் ஏற்கனவே முதலே சொன்னேன். அவங்களை குணப்படுத்தினால 5000 பேர் கிறிஸ்துக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால அநேக விதவைகள் இறந்து போனதுக்கு அப்புறமும் அநேக விதவைகள் இவங்களை திருப்பி இவங்க ரொம்ப நாளைக்கு இருந்தா நல்லதுன்னு இது பண்ணாங்க. இவர் சொன்னதுக்கு பிறகு இவங்க அதை சொல்லி கேட்டு இவர் போயிட்டு தீர்க்கதரிசியை பார்த்தனால குணமடைந்தார். ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு பின்னாடி, ஒவ்வொருத்தர் செய்யற நன்மைக்கு பின்னாடி மிகப்பெரிய விளைவு ஏற்பட்டிருக்கிறது. 5வதாக ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ல இருந்து நாம வாசிப்போம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, போகலாம், நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழித்து போயிட்டு தேவனுடைய மனுஷனாகி அவனுக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். இவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இவர் என்ன சொன்னாரு? உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட இருக்குது. ஆமா தானே? என்கிட்ட கொஞ்சம் பண்டம் இருக்கிறது, தின்பண்டம் இருக்கிறது, அதை கொண்டு போய் கொடுத்து நாம் அவரை பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அந்த வேலைக்காரன் இன்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. வெள்ளி இருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ரைட். எப்படி என்ன சொல்றாரு? 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை கொண்டு போய் கொடுப்போம். சவுலுக்கு உடனே என்னது சந்தோஷம் வந்துருச்சு. பரவாயில்ல, ரைட், வாசிங்க. அதுக்கப்புறம் சரி சரி, அப்ப 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு, அதை கொடுத்துட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வெறுங்கையோடு போகக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்திற்கே வெறுங்கையோட வரக்கூடாது. தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது என்னது, ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். நீ சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா ஏன்ட்ட ஒண்ணுமே இல்லை. இவர் சொல்றாரு, என்னிடத்திலே 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை வைத்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் உள்ள சம்பவம் நமக்கு தெரியும். கொண்டு பார்த்தாங்க, ஞானதிருஷ்டிகாரன் தீர்க்கதரிசி சாமுவேலுடைய வெள்ளி தானா, ஆமா அப்படின்னே உள்ள கூட்டு போய் தனியா பேசினாங்க, வச்சாங்க. சவுல் என்னவானாரு? மிகப்பெரிய ராஜாவாக மாறினார். எவ்வளவு பெரிய விளைவு! அந்த வேலைக்காரன் தன்னிடத்தில் இருந்த 1/4 சேக்கல் வெள்ளியை தீர்க்கதரிசிக்கு கொடுப்போம். ஒருவேளை ஆமா ஒண்ணுமே இல்லதான், சரி வீட்டுக்கே போவோம் அப்படின்னு கிளம்பி இருந்தா நிலைமை எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. எல்லாமே தேவ திட்டம் தான். ஆனால் இந்த காரியத்தை செய்தது நிமித்தம் வந்ததனுடைய விளைவு என்ன, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெள்ளியை கொண்டு கொடுத்தாங்க. 2 பேர் போய் பார்த்தாங்க. கரெக்டா என்னது, தீர்க்கதரிசியார் நீங்க தானா? யாரு? தீர்க்கதரிசி வீடு எங்க இருக்கு? இதான் தீர்க்கதரிசி வீடு, நான் தான் தீர்க்கதரிசி, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து சவுலை அழைத்து கொண்டு போனார். தனியாக பேசினார். இல்ல, அவனை தனி கவனமா கவனிச்சாரு. பயங்கரமா இல்ல, ஸ்பெஷல். அவர் சவுல் மட்டும் சாப்பிட வேண்டிய ஸ்பெஷல் சாப்பாடு, ஸ்பெஷல் இறைச்சி, மட்டன் இல்ல, சவுலுக்கு என்று கொடுத்து, இஸ்ரவேலுடைய எல்லாருடைய இருதயமும் உம்மைத்தான் நாடி இருக்கிறது அப்படின்னு பேசி வேலைக்காரனை முன்னாடி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி தனியா ரகசியமா சவுலுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். வேலைக்காரன் பண்ணது என்ன? சின்ன ஒரு 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 உதவிதான், எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியது. அப்ப அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமா இருந்தாரா இல்லையா? இந்த வசனங்களை தியானிக்கும் போது அது நம்மிடத்திலே பேச வேண்டும். நான் எப்படி உபயோகமா இருப்பேன் அப்படின்றத நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவரீர் என்னையும் என்னது பயன்படுத்தும் அப்படின்னு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5 பேரை நம்ம பார்த்தோம், தங்களிடத்துல உள்ளதை கொடுத்தார்கள். பேதுரை பார்த்தோம், தொற்காலை பார்த்தோம், இல்ல அதனது ஒரு சிறு பெண்ணை நாம பார்த்தோம், தோல் 18 சீமோனை பார்த்தோம், இங்க சவுலுடைய வேலைக்காரனை பார்த்தோம். இப்ப தராதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, தர முடியாது. என்ன இருந்தால் என்ன செய்ய முடியாது, தரவே முடியாது அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. அதுக்கும் பைபிள் என்ன இருக்கு, உதாரணம் இருக்குல்ல. நல்ல உதாரணங்களை பின்பற்ற வேண்டும். அதை செய்யாதவர்கள் அதனுடைய விளைவு, அவங்களுக்கு என்ன விளைவு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இதுவரை நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை நாம் பின்பற்ற கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 16 வசனத்தை வாசிப்போம். 19, 16. அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர், என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கர்த்தரை கைக்கொள் என்றார். அது பெரிய உரையாடலே இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் அவரும் பேசிக்கிறாங்க. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ வந்து நன்மை செய்ய, கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு. அவர் உடனே எவைகளை அவர் சொல்றாரு, வரிசையா அந்த 10 கட்டளைகள் இருக்கும் இல்லையா, அதுல சில விஷயங்களை வரிசையை சொல்றேன், இதெல்லாம் நீ கை கொள்ளணும்ப்பா அப்படின்னு. இதெல்லாம் நான் என் சின்ன வயசுல இருந்தே செய்யறேனே, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா கரெக்டா கை கொண்டு வாரு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? நாமளே நினைச்சுக்குவோம், நான் நிறைவா இருக்கிறேன், இல்ல என்கிட்ட ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம்.
அந்த 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 16ல 23 இருந்து வாசிப்போம், 22 இருந்து. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அப்பனா அவர் யாருன்னு தெரியுது? அப்பனா அவர் யாருன்னு தெரியுது? மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார், பயங்கரமான வசதியான ஒரு ஆளா இருந்திருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின் இயேசு இதை கேட்டாரா? முதல்ல அவன்கிட்ட கேட்டாரா? எல்லா சொத்தையும் தாப்பான்னு கேட்டாரா? இல்லையே, அப்படிலாம் கேட்கல. 20-21 என்ன எழுதியிருக்கிறது? 20-21 பார்ப்போம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். நான் பர்ஃபெக்ட், நல்லா இருக்கேன், நீங்க சொல்ல விஷயமா நான் கரெக்டா கை கொண்டு வர்றேன், வேற அப்பனா நான் நித்திய ஜீவனுக்கு ரெடியா அப்படிங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ உன்னை குறைவே இல்லாதவே நீ நினைக்கிறியா? அப்படி கிடையாதுன்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. நீ அதற்கு இயேசு பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் சரி, உடனே அப்படியா அந்த வாலிபன் பாத்தீங்களா? என்னது? பணம் எல்லாத்தையும், பணம், வீடு, நிலம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் வித்து மத்தவங்களுக்கு கொடுத்துடணுமா? அப்படி ஒண்ணு நமக்கு நித்திய ஜீவன்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இங்கேயே நமக்கு இதுவே சொர்க்கம்தான், செத்ததுக்கு அப்புறம் அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஐஸ்வர்யவான்கள் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைறதை விட பணக்காரங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா. அப்ப தன்னிடத்திலே உள்ளதை கொடுக்க மறுத்து விட்டான். விளைவு என்ன? அவர் மோட்சத்துக்கு வந்திருக்கவே முடியாது. காண்கிறவைகள் எல்லாம் என்னது? அழிந்து போய்விடும். காணாதவைகள் தான் என்னது? நித்தியம். ஆனா இவர் காண்கிற அந்த வெள்ளி, பொன், சொத்து, நகை, பணம், வீடு, அந்தஸ்து, ஆஸ்தி, இதுலதான் நம்பிக்கையா இருந்திருக்கிறாரு. ஆனா என்னது? அது அதெல்லாம் விட்டுட்டு அதை வித்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நான் தரித்திரரை பின்பற்றி, அது வேண்டாம் வேண்டாம், உண்மை பின்பற்றி வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கவலையோடு போய்விட்டார். உற்சாகத்தோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா நிலைமை வேற மாதிரி இருக்கும். அப்ப தன்னிடத்தில் இருப்பதை தர மறுத்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களது நித்திய ஜீவனை பெற முடியாதுன்னு இயேசு சொல்லிட்டார். நித்திய ஜீவனை பெறவே முடியாது. நம்மளும் அப்படித்தான். நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை கத்தரிக்கிட்டு கொடுக்காட்டா என்ன கிடையாது? கிடையாது. அது ஏதோ இருந்தாலும் காசு பணமா இருக்கலாம், வேற எந்த திறமையா இருக்கலாம், எதா இருக்கலாம். இரண்டாவது ஒரு உதாரணத்தை நாம பார்ப்போம் வேகமா. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 இருந்து படிப்போம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு மனுஷன் இருந்தார். அவர் இரத்தாம்பரமும் பெயர் பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான்? ஜம்முன்னு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிதானே? நம்மளா இருந்தா அப்படித்தானே சொல்லுவோம். ஜம்முன்னு அப்படியே சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்னா ஒரு ட்ரெஸ் இல்ல, ஆமா, டே அப்பா தினமும் விருந்துதான், தினமும் பார்ட்டி தான் அப்படின்னு. அப்படியே பக்கத்துல ஆப்போசிட்டா ஒரு மனுஷன் இருந்தான். ஏற்பட்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே கிடந்து அவனுடைய வேலை நிமிஷத்திலும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தார். நாய்கள் வந்து அவன் பருக்களை. அதாவது ரொம்ப டாப் லெவல்லையும் பைபிள் சொல்லும், இதுக்கு மேல டாப் லெவல் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி பைபிள் சொல்லும். ரொம்ப ஜீரோவாகவும் பைபிள் சொல்லும். இதுக்கு மேல கீழே என்னது யாருமே இல்லை. அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுதினமும் ரத்தாம்பரம் உடை சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் சொல்லுது. இவனை பத்தி பார்த்தா தரித்திரம் இல்லையா, பருக்கள் இருந்துச்சு, நாய்கள் வந்து அந்த பருக்களை வந்து இது நக்கியது. இன்னொன்னு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த எஜமானுடைய டேபிள்ல இருந்து ஏதாச்சும் விழுமா சிந்துமா அதுலயாவது பசியை ஆற்றிக்கொள்வோம்னு ஆசையா இருந்தான். இவனுக்கு எதுவுமே தரல. நீங்க இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்க 30 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே என்னது
இந்த குறைவுள்ள தரித்திரம் உள்ள இவனுக்கு இந்த ஐஸ்வர்யவான் எதையும் கொடுக்கவில்லை. எப்படி தெரியும்? பின்னாடி போய் பார்க்கும்போது அவர் 2 பேருமே மரணம் அடைகிறார்கள். 2 பேரும் மரணம் அடையும் போது பார்த்தா இவர் லாசரு வந்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். அடாடா, இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பார்த்தா பின்னாடி அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாமும் அந்த ஐஸ்வர்யவானும் பேசி கொடுக்குற காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீ அங்க சம்பிரமமா இருந்த, இவன் கஷ்டப்பட்டான், இப்ப இவரு இங்க நல்லா ஜம்முன்னு இருக்கிறார், நீ கஷ்டப்படுற, ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அங்கேயாவது நீ ஏதாவது கொடுத்துருக்கலாம், கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேயாவது என்னது ஏதோ சாப்பாடு கீப்பாடு கொடுத்துருக்கலாம். தினமும் என்னது சம்பிரமமாய் தானே வாழ்ந்து கொண்டு இருந்த, ஒரு நல்ல துணிமணி அவனுக்கு கொடுத்துருக்கலாம், நல்ல சாப்பாடு அவனுக்கு கொடுத்துருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். உன் கண்ணு முன்னால உனக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம்னு வசனம் சொல்லுது. அப்படிலாம் இருந்திருக்கு, உனக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, நீ பண்ணிருக்கலாம், நீ பண்ணல. ஆனா இங்க இவனே நினைச்சா கூட என்னது, ஐயோ பாவம் அவர் தான் அப்படி இருந்துட்டாரு, நானாவது கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு கொடுக்குறேனே அப்படின்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில மிகப்பெரிய கேப், இடைவெளி இருக்கிறது. அதனால அங்க நீ சம்பிரமமா வாழ்ந்த, இங்க நீ கஷ்டப்படுற. அங்க அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், அதனால இங்க சம்பிரமமா வாழ்றான். இதான் ஒன்றும் பண்ண முடியாது பாப்பேன் உடனே. அதுக்கப்புறம் அந்த அந்த சம்பவம் எல்லாம், ஐயோ இதே மாதிரி தான் என் கூட பிறந்த சகோதரர் நிறைய ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிற உரையாடல் நமக்கு தெரியும். அப்போ தரவில்லை, தன்னிடத்துல எந்த குறைவும் இல்லை. ஆனால் எதுவும் யாருக்கும், நம்ம ஊர் பழமொழியில நான் சாப்பிட்ட கையை வச்சு காக்கா கூட விரட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் இருந்துட்டார். என்ன பிரயோஜனம்? நரகத்துல போய் வேதனைப்பட்டதுதான் என்னது மிச்சம். என்கிட்ட என்ன இருக்கிறது? திருப்பி நம்ம அதைத்தான் கேட்கணும், என்னிடத்துல என்ன இருக்கிறது? நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 21:13, ஒருத்தர் 28-27. அப்புறம் எப்படி பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணும் போது அல்லது நம்ம கூப்பிட்டு கேட்கும் போது காது கேளாத மாதிரியே இருக்கிறது. அப்படி இருந்தோம்னா, அப்படியா உனக்கு எல்லா வாய்ப்பும் இருந்து அவன் கூப்பிடும் போது நீ கேட்க மாட்டேங்கிறியா? ரைட், சரி விடு. நீ ஜெபம் பண்ணும் போது நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அததான் இங்க ஆபிரகாம் சொல்றாரு. அங்க அவன் கஷ்டப்பட்டான்ல, உன் கண்ணு முன்னாலேயே கேட்டிருப்பான்ல, வாய் திறந்ததை கேட்டிருப்பான்ல, நீதான் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல இல்ல. இங்க நீ கூப்பிடும் போது நாங்க உனக்கு எந்த பதிலும் செய்யவே முடியாது. 28-27 நீதிமொழி. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? அப்போ இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை, பணத்தை, காசு பணத்தை ஏதோ ஒன்று சொல்லுகிறது. அப்ப என்ன நம்ம இடத்துல இருக்கிறதோ அதை நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுவார். என்ன உவமைனா பார்த்தீங்கன்னா, தூர தேசத்துக்கு ஒருத்தர் போயிருந்தாரு. அப்படி போகும்போது ஒருத்தன்ட்ட 5 தாளந்து, ஒருத்தன்ட்ட 2 தாளந்து, ஒருத்தன்ட்ட 1 தாளந்து கொடுத்துட்டு போனார். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு எஜமான் வந்து பார்க்கும்போது என்ன கேட்பாரு அப்படின்னா, என்னப்பா அவங்க சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வாங்க, நான் கொடுத்துட்டு போனேனே அப்படின்னு சொல்லும்போது, 5 தாளந்து உள்ளவன் அதை கொண்டு வந்து, அப்பா என்கிட்ட 5 கொடுத்தீங்க, இந்தாங்க 10 தாளந்து இருக்கு, நான் சம்பாதிச்ச 5 தாளந்து, நீங்க கொடுத்த 5 தாளந்து. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கரெக்ட், நீ உண்மை உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்தார். 2 தாளந்து கொடுத்தவங்க அவங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். நீங்க 2 தாளந்து கொடுத்தீங்க, நான் 4 தாளந்து வச்சிருக்கேன், இந்த இருக்கு நீங்க கொடுத்த 2 தாளந்து, இதான் நான் சம்பாதிச்ச 2 தாளந்து. ரைட், ரொம்ப சந்தோஷம். ரைட். 1 தாளந்து உள்ளவன் பார்க்கும்போது, நீ ரொம்ப மோசமான ஆளுன்னு எனக்கு தெரியுங்க, நீங்க மோசமான ஆளு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது இந்த கொடுத்த 1 தாளந்தை எதுலையாவது போட்டு அது நஷ்டமாயி போச்சு அப்படின்னா நீங்க என்னைய என்ன பண்ணிடுவீங்க, ரொம்ப மோசமா என்னை தண்டிச்சிருவீங்க, பொல்லாத ஊழியக்காரர் நீங்க அப்படின்னு நான் நினைச்சு நான் அந்த தாளந்தை பத்திரமா புதைச்சு வச்சிருக்கேன், இந்த ஆருக்கு அந்த தாளந்து வாங்கிக்காங்க. அப்ப ஒரு கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்ணார், நான் தான் பொல்லாதவன் தெரியும்ல,
வட்டி கடையா வச்சிருக்கலாமா இல்லையா? அதாவது ஒரு தாளந்து 1.5 தாளந்து 2 தாளந்து வந்திருக்குமா இல்லையா? கொண்டா அந்த தாளந்த அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இல்ல 5 தாளந்து உள்ள இடத்துல கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவார். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனத்துல இருந்து அப்படின்னு நினைப்பு. இல்லாதவனே சொல்லிடுச்சு, அப்புறம் அவன்கிட்ட என்ன இருக்கு? இல்லாதவனத்துல இருந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்பவும் இந்த தலைப்பு, நாம் இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருக்கென்று கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே காசு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் இதுதான் அப்படின்னு நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அது இருந்தால் அதையும் கொடுங்க. அது அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது, நமக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆனா வேற வேற என்ன, சில பேருக்கு வியாதியஸ்தர்களை பார்த்தா நல்லா பேசுவாங்க. மருத்துவமனையில போய் பார்த்தோம்னா அவ்வளோ அவங்க பேசுறதை பார்த்தாலே என்ன, அது நோய் குணமாயிரும் அப்படின்னு அவ்வளோ சொந்தக்காரங்க. தாவீது ஒரு சங்கீதத்தில் எழுதுவாரு, என்னை பார்க்க வர்றாங்க, என்னை பார்க்க வந்துட்டு உள்ள வந்து நல்லா பேசுறாங்க, வெளியே போய் அவரு பொழைக்க மாட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு ஏன் காது கேட்கவே பேசுறாங்க அப்படின்னு தாவீது வருத்தப்பட்டு எழுதுவார். சில பேர் அப்படி பேசுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுல இப்படித்தான் ஒரு ஆளுக்கு வந்துருந்துச்சு, 1 மாசம் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு, செத்து போயிட்டாருங்க. படுத்திருக்கிறவன்ட்டு போய் அப்படி பேசினா எப்படி இருக்கும்? அப்படி சில பேர் பேசி இன்னும் கொஞ்சம் என்னது வியாதி இது பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனா அதே நேரத்துல எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோர்வா இருந்தாலும், கடவுள் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் அவர் உங்களை குணப்படுத்துவாரு. நாங்களாவது வந்து பேசிட்டு போயிடுவோம், அவர் எப்பயுமே உங்க பக்கத்துல இருப்பார். தெரியுமா? உங்க வலி என்னன்னு அவருக்கு தெரியும், உங்க வேதனை என்னன்னு வந்து அவருக்கு தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்னது வலி வேதனை எல்லாம் குறையும். அந்த வலி வேதனை எல்லாம் அவர் எடுத்துக்குவார், அவர் தாங்குவார். அவர் சாதாரணமா மரணம் அடையல, ஒவ்வொரு ஆணி அடிச்சு ஒவ்வொரு சொட்டு ரத்தமா வந்து முழு வேதனையோட தான் அவர் மரணம் அடைந்தார். அந்த வலினா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு தெரியும், அழுகைனா என்னன்னு தெரியும். அதனால வந்து அவரை நீங்க வேண்டிக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக, எனக்கு பலன் தாராரோ இல்லையோ, நீ சொல்றதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, வலியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பர்னபா ஆறுதலின் மகன் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த ஆறுதலின் மகன் அல்லது ஆறுதலின் மகள் என்று சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய சபைக்கென்றும் சபையாருக்கென்றும் கொடுப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த ஊழியக்காரர் மற்றும் சபையாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. ஒரு ஸ்டெப் கீழே வைக்கணும், அடுத்த ஸ்டெப் கீழே வைக்கணும். ஓகே. தேவனுடைய கனமான நாமத்துக்கு உண்டாவதாக சிறந்த ஒரு சரணத்தை பாடுவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த நீங்கவே, நிசமுதியும் சுத்தரே, நீத்தம் மகிழவே, விசிறுவான ஜோதி கதிரங்கே, மெசியா என் மனவாளனே, ஆசாரியரம் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடோ, இங்குள்ள சபையோடே என்றும் தங்கிடும், உம்மையை கண்டும் பேர் சென்றோம் ஓங்க செய்தருளோ, இம்மையே மோட்சமாக்கு வல்லவரே,
இன்பதுடன் பாக்கி சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்க அருளுமே விசிறுவான ஜோதி கதிரங்கே மெசியம் மனவாளவே ஆசாரியரம் வாந்தாஜனும் ஆசி வாதித்திடும்